சாட்சி சொல்ல சொல்லணும் ஆசீர்வாதம். சாட்சி சொன்னால் மட்டும் ஆசீர்வாதமும் உண்மையான சாட்சி சொல்லணும். வண்டி முன்னாடி 3 நாள் வண்டி புது வண்டி எடுத்துட்டேன். போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. வண்டி ஒரு பெரிய காரியம் ஆண்டவர் செய்ய சாதாரண காரியமாக இல்லை. நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குதோ அதெல்லாம் வேறு. ஆனால் அந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து ஆண்டவர் சொல்கிறத கேட்குறாங்க. நம்ம சாதாரண விஷயமா நம்ம தேவனை ஏதோ நம்ம கொடுக்குறாரு, அதை நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க, அதான் முக்கியமான காரியம். நான் கூட எஸ்டர் சிபிஎஸ்லாம் நடக்குது, ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் கர்த்தர் என்கிட்ட பேசுகிறாரு. ஒருத்தர்கிட்ட போய் கேட்டேன். அவர் காலையில் மேலே ஜபத்தில் வராங்க. ஜபத்தில் வரும், இதுமாரி ஏதாவது பசங்களுக்காக செய்யணும், ஏதாவது ப்ளேஸ் எதுனா கொடு அப்படின்னா. சரி, நானும் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் நீங்கள் கேட்டுட்டேன். அதனால 25 பாக்ஸு டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டேன். சரி, எஸ்ஐ 25-40 பேர் இருக்கிறாங்கப்பா ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது? இன்னொருத்தர் நல்லா பழக்கமான தான், ரொம்ப வச்சுக்கலாம் போக மாட்டாங்க. இருந்தாலும் வெளியாக இருந்தால் அவங்க கேட்டவுடனே அவங்க வீட்டுக்கு சரி நான் கொடுக்குறாங்க. ஏன்னா காணி கொடுக்குறேன், காணி கிளம்பிட்டாங்க, ஏன்னா வாங்கி கொடுக்குறேன். அவங்க ஒரு 25 பாக்ஸ் ஆண்டவர் இருக்குங்களா 40 கேட்டாங்க, 50 நிற்குது. அதில் எவ்வளோ பெரிய வைராக்கியத்தோடு ஆரம்பிச்சிங்கன்னா சாதாரண இல்லை. அதுமாரி நம்ம வைராக்கியத்தோடு இருங்க, ஜபத்தில் உறுதியாக இருங்க, நல்லா பைபிளை படிங்க, வேதத்தை படிங்க, சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க. அது ரொம்ப நல்லது. கர்த்தர் ஆனால் நம்மளுக்கு கிடைச்ச போதகரும் நம்மளுக்கு கிடைச்ச எல்லாமே எவ்வளோ பெரிய விஷயம், அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். கர்த்தர் நான்